வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோவை ஸ்பெஷல் கல்யாண வீட்டு பூசணி அல்வா. பூசணி அல்வா செய்கிறதுக்காக பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி விதையை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீவிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன கன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் இப்போ வந்து நம்ம சீவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பூசணிக்காய் ரொம்ப புளியக்கூடாது, ஒரு அளவுக்கு பாருங்க இந்த மாதிரி லைட்டாக புளிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு 2 கப் பூசணி கிடச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து 3/4 கப் மட்டும் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து அளவாக தேவைப்படுறவங்க 1/2 கப் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளிஞ்சதில் வந்து இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு அதிகமாக வந்து நம்ம புளிஞ்சிடக்கூடாது. இதை விட இந்த அளவுக்கு தண்ணி மட்டும் நம்ம எடுத்துடலாம். நெய் 4 டேபிள் ஸ்பூன், பூசணிக்காய் சீவியது 2 கப், சர்க்கரை 3/4 கப், முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்தியாச்சு. வந்து முந்திரி பருப்பு போட்டுடலாம். முந்திரி பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் செவக்கிற மாதிரி விட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பேனில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அதில் இருக்கிற தண்ணி வந்து விடும், அதுவே விடும். இப்போ நம்ம நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டே இருப்போம். இப்போ அடுத்த ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவே வந்து தண்ணி விடுது பாருங்க. பூசணிக்கு வந்து தண்ணி விடுது பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ வந்து 3/4 வேக்காடு வெந்துருச்சு. நம்ம ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நம்ம சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சர்க்கரையில் வந்து தண்ணி விடும். அப்போ அது விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். குட்டீஸ் அல்வா கேட்டாங்கன்னா குயிக்காக நம்ம இந்த மாதிரி பூசணிக்காய் அல்வா செஞ்சு சாப்பிடும்போது, வேணால் காய் கொடுக்கும்போதும் கூட பிடிக்காது, இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுக்கும்போது வந்து நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ கலருக்காக வந்து நான் ஜிலேபி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கலர்ஃபுல்லாக சாப்பிட்டா தான் வந்து அல்வா வந்து செமையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுச்சு. இப்போ வந்து நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். நான் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே பாருங்கள், 3/4 வாசி நம்ம அல்வாவோட இது வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அல்வா தயார். நம்ம செரவும் போது சின்ன சின்ன பீஸ் விழுந்துருச்சுனாலும் கூட பாருங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 செகண்ட் இருந்ததுன்னா நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடும். அல்வா பதத்துக்கு கரெக்டான இதில் வந்துருச்சு. பார்த்தீங்களா, நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அல்வா ரெடி. இப்போ நமக்கு பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.